நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்றது பழமொழி. இப்படிப்பட்ட இந்த குலதெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றதுனால அவங்க புண்ணிய ஆத்மாவாக மாறிடுறாங்க. அப்படி புண்ணிய ஆத்மாக்களாக மாறி நம்முடைய குலத்தை காத்து வரக்கூடிய தெய்வத்தை தான் நாம் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நாம் வழிபாடு செய்யணும். இப்போ குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சவங்க போய் வழிபாடு செய்யலாம். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எது, அவங்களுடைய குலதெய்வம் யார் என்பதே தெரியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை அவர்களும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய, அதாவது நமக்கு பின்னால் வரும் தலைமுறைக்கும் நாம் எடுத்து சொல்லணும். குலதெய்வத்தை மறந்ததால் பல துன்பங்களுக்கும் ஆளாகி அதுக்கப்புறமா ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் நினைவுபடுத்தினதுக்கு அப்புறமா குலதெய்வத்தை தேடி அலைபவர்கள் பல பேர் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி குலதெய்வம் தெரிய